ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு அரசுவை அடசல். வாங்க இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் பிதுக்கம் பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் ஸ்ப்ளிட்டுன்னு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதாவது காஞ்ச பருப்பு, ட்ரையான பருப்பு. இதுக்கு நான் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் இது ஜஸ்ட் 1 பாட் ரெசிபி மாதிரி தான். இப்போ நம்ம அவசரத்துக்கு குழம்பு இந்த மாதிரி சாம்பாருக்கு இல்லை, இந்த மாதிரி நம்ம அவசரமாக குழம்பு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதோட தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். தக்காளி 2 தக்காளி மட்டும் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு போதும்னு நான் இப்போ அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பிதுக்கம் பருப்பை நம்ம ஊற வைக்கணும் தேவையில்லை. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு 2 விசில் விட்டாலே போதும். இதே அது பச்சை பருப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த அவரை பருப்பு பச்சையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 1 விசில் விட்டால் கூட போதும், இல்லைன்னா குழஞ்சிடும். இதில் நான் ஒரு உருளைக்கிழங்கை நான் க்யூப் சைஸில் நறுக்கி போட்டிருக்கேன். இந்த கழுவின அவரைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் நான் பிதுக்கம் பருப்பையும் சேர்த்து இதோட நான் கலந்து விட்டுக்கிறேன். இது கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு, மசாலாலாம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அதாவது மல்லித்தூள் போட்டிருக்கேன் நான். ஸோ இதை போட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கிரேவி நம்மளுக்கு எந்த டெக்ஸ்சரில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மட்டும் வேக விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு, விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றி கொதி விடலாம். அதுக்கு நம்ம ஒரு சின்ன தேங்காய் மூடி நான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவி வச்சுட்டு அதில் ஒரு 2 பல் சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை. இப்போது இது தண்ணி ஊற்றி இதில் குக்கரில் இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதை ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்பெல்லாம் வேகிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த பருப்பு சட்டுன்னு வேந்து வந்துடும், ரொம்ப விசில் விட வேண்டாம், குழஞ்சிடும். ஸோ அதனால் நான் 2 விசில் மட்டும் விட்டு நான் ஆஃப் பண்ணி விசில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம் 2, ஜீரகம் 3 எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு இப்போ எந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி தேவை, குழம்பு கன்சிஸ்டன்சி, அதுக்கு அந்தளவுக்கு தண்ணி விட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு நல்லா இது ஒரு கொதி விட்டு இறக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு இது சாதத்துக்கு ஏற்ற குழம்புங்க. நீங்கள் சுடு சாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும். இதோட ஒரு அப்பளமோ இல்லை வடகமோ நீங்கள் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.